ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம சண்டே அதுவுமா பாய் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே அவங்க செய்யக்கூடிய திருமண முறைகள் அதை தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா ஈசிஆர் இந்த இடத்துல தான் நடைபெறுது. பீச் ரிசார்ட் அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே நடக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்ம பார்க்குற இந்த திருமணம் நிகழ்த்தக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹஸ்பண்டோட கோலிக் அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த மேரேஜ் முறைகள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த முஸ்லீம் கல்யாணம் பொழுது அவங்க என்னென்ன மாதிரி செய்வாங்க அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஈசிஆரில் பயணிக்கிறது ரொம்பவே ஒரு சுகமான அனுபவம். வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க்காக வரும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் அதை பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொரு தீம் பார்க்காக பார்த்துட்டே போகும்பொழுது ரொம்பவே மனசுக்கு நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கிற ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஈசிஆர் தான் எல்லார் மனசையும் நினைவுக்கு வரும். வாங்க திருமணத்துக்கு போகலாம். ஸோ நாங்கள் உள்ளே நுழைஞ்சப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸாக செய்துட்டு இருந்தாங்க. மணமகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க முகத்துக்கு முன்னாடி இந்த மல்லிகை ரோஜா இருக்க மாதிரி ஒரு இது மாதிரி சரமாக தொங்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இங்கே மணமகன் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முகத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், மல்லிகைப்பூ ரோஜாப்பூ அதை மாதிரி அவங்களுக்கும் கட்டி வச்சுருந்தாங்க. நடுவில் சின்ன ஸ்டேஜ்லேயே பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மணமகள் அவங்க அமர வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல மணமகன் இருந்தாங்க. மணமகள் அவங்க முகத்தை மூடி இருந்தாங்க. ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸாக இப்போ பண்ண துவங்கினாங்க. இப்போ மணமகன் அவங்க பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வராங்க. அவங்களுக்கும் இந்த முகத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மல்லிகை ரோஜா சரமாக தொங்க வச்சுருந்தாங்க. இவங்க இப்போ வெளியில் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் உள்ளே வந்த பிறகு இவங்கக்கிட்ட ஒரு நோட்டு கொடுத்து இவங்கக்கிட்ட இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்னு கையெழுத்து வாங்குவாங்க. மணமகள் அவங்கக்கிட்டையும் திருமணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்டு கையெழுத்து வாங்குவாங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களோட சமுதாயத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு பக்கத்தில் எனக்கு ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்தபடி மணமகளை அமர செய்து நம்ம நலங்கு வைக்கிற மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் கல்கண்டு இதெல்லாம் அவங்க அமர செய்து அவங்க தலையில் பார்த்திங்கன்னா போடுறாங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு இங்கே கீழே உட்காந்துட்ருக்க எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதில் ட்ரை ஃப்ரூட்டு நட்ஸு எல்லாமே இருந்தது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் இங்கே செய்துட்ருக்காங்க. மணமகன் அவங்களுக்கு வெளியில் என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எப்போ 2 பேரும் முகத்தை அந்த திரை மாதிரி இருக்கிறத விளக்கிட்டு 2 பேரும் ஸ்டேஜில் எப்போ நிற்பாங்க அப்படின்னு கேட்டேன். 2 பேருக்கான ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய ரிசப்ஷன் மாதிரி சேர்ந்து நிற்க வைப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன் வரையும் கூட இதை மாதிரி தனித்தனியாக தான் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது மணமகளுக்கான இடம், இங்கே பார்க்குறது மணமகனுக்கான இடம். ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருந்தது. எல்லாமே அவங்க தமிழில் தான் சொல்கிறாங்க. இதை மாதிரி நான் நல்லா வச்சுப்பேன், நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், கோவப்பட மாட்டோம் அப்படின்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ் அவங்க சொல்ல மணமகன் இவங்க திருப்பி சொல்கிறாங்க. திருமணத்தில் 2 பேருக்கும் சம்மதமா அப்படின்னு கேட்டுட்டு கையொப்பம் ஒரு பெரிய நோட்டு மாதிரி இருக்குது. அதில் கையொப்பம் வாங்குகிறாங்க. இவங்க எந்த ஒரு மசூதி அங்கேருந்து வர சொல்கிறாங்களோ அந்த எண்களை சொல்கிறாங்க. இந்த மசூதி, இந்த மணமகனோட வீடு எங்கே இருக்குது, மணமகளோட வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையும் குறிப்பிட்டுட்டு அவங்களோட சம்மதத்தை அவங்க வாயால் பார்த்திங்கன்னா மைக்கில் சொல்கிறாங்க. எல்லா மக்களும் நாங்கள் கேட்கும்படி சொல்லிவிட்டு மணமகன் அவங்களும் பார்த்திங்கன்னா கையொப்பமிடுறாங்க, மணமகள் அவங்களும் கையொப்பமிடுறாங்க. ஆனால் நம்ம இங்கே வீடியோவில் காட்டுறது பார்த்திங்கன்னா மணமகன் கையொப்பமிடுறது தான் காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னே சொல்லலாம். கண்டிப்பாக கிறிஸ்டின் மேரேஜ்லேயும் நம்ம பார்க்கும்பொழுது இதை மாதிரி பார்த்திங்கன்னா கையொப்பம் வாங்குவாங்க. இதை மாதிரி கையொப்பம் வாங்கி வச்சுக்கிறோன்னு போது இது பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ஈக்குவலாக கருதப்படுது. ஸோ எல்லா இடங்கள்லையும் இதை பின்பற்றணும் போது ரொம்பவே நன்மை பயக்கும்னே சொல்லலாம். திருமணத்துக்கு நம்ம மாங்கல்யம் கட்டுறோம். அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி ஒரு
வயதான பெண்மணி அவங்க ஒரு மணமகளுக்கு பார்த்திங்கன்னா கட்டி விடுறாங்க. அதை தான் நான் இந்த திருமணத்தில் பார்த்தேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் அதை தான் சொன்னாங்க. வயதில் மூத்து இருக்க பெண்மணி தான் மணமகளுக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் சூட்டுவாங்கன்னுட்டு. ஸோ இவங்க ஃபார்மாலிட்டி படி இருக்கக்கூடிய ஒரு திருமணம் சார்ந்த ஒரு சங்கிலி. இதை தான் பார்த்திங்கன்னா வயதான பெண்மணி அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க மணமகளுக்கு பார்த்திங்கன்னா அணிவிக்கிறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பாய் வீட்டு கல்யாணம்னா கண்டிப்பாக பிரியாணி கலக்கட்டாத. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இங்கே நான்வெஜ் பரிமாறிட்டு இருந்தாங்க. நாங்கள் நின்றுட்டு இருந்த சைடில் வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்தா இங்கே ஐஸ்கிரீம் எல்லாமே ரெடியாக இருந்தது. மக்கள் வந்தவங்க வந்தபடி இருந்தாங்க, போனவங்க போனபடி இருந்தாங்க. ரொம்பவே பெரிய கார் பார்க்கிங் சொல்லலாம். எவ்வளோ கார் வந்தாலும் நிறுத்துறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடமா இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்தது. நான் எனக்கு கொடுத்த அந்த கசட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே சுவையாக இருந்தது. இங்கே இருந்த எல்லா விஷயங்களும் எனக்கு புதுசாகவே இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் விளாகும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம், சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிச்சனில் சமைக்கக்கூடிய வீடியோ நிறைய பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.